உணவு இழப்பும் கழிவு குறைப்பும் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் எத்திராஜ் கல்லூரி ஊட்டச்சத்து மற்றும் உணவுமுறை துறை மாணவிகள் சி எழிலரசி, ஆர் தேஜஸ்வினி, ஜே எல் சிண்ட்ரெல்லா பாரதி. அனைவருக்கும் வணக்கம். எத்திராஜ் கல்லூரியில இருந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையில முதுகலை படிப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவிகள் நாங்க 3 பேரும் இன்னைக்கு இங்க இணைந்திருக்கோம். நாங்க இங்க இணைந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க சூழல்ல நம்ம எல்லாரும் வேகமா ஓடிட்டே இருக்கோம் எதையோ நோக்கி. அந்த வேகமான ஓட்டத்துக்கு இடையில நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அதுல முக்கியமானது உணவு. அந்த உணவு சம்பந்தமான உணவு கழிவுகளையும் அதன் மேலாண்மையும் பத்தி நம்ம கவலை கொள்றது இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உணவுக்கு இருக்கு. ஆனா உணவு வீணாகிறதையும் வீணாகிற அந்த உணவை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா இதெல்லாம் பத்தி யாராச்சும் பேசிதான் ஆகணும். அதுக்கு தான் நாங்க 3 பேரும் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க உணவு கழிவுகளையும் மற்றும் உணவு இழப்பையும் எப்படிலாம் தவிர்க்கலாம், என்னென்ன வழிகள் இருக்கு, அதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, அதை எதிர்கொள்றதுக்கு இப்போ இருக்க இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு உரையாடலை நாங்க இங்க நிகழ்த்த போறோம். அதை நீங்க கேட்க போறீங்க. இந்த உரையாடல்ல இதை பற்றின தகவல்களும் தீர்வுகளும் இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, இப்ப இருக்கிற நம்ம விவசாயிங்க எல்லாம் அவங்க விளைவிச்ச பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஃப்ரோசன் மெத்தட்ல சேகரிச்சு வைக்கிறாங்களாம். இப்ப அதுக்கான தேவை என்னவா இருக்கு? ஆமா, இதுக்கான தேவை கண்டிப்பா இருக்கு. ஏன் தெரியுமா, சுமார் 1/3 பங்கு நம்ம சாப்பிடுவோம் நினைச்சு உற்பத்தி பண்றது எல்லாமே வீணாதான் போகுது. அதாவது 1.3 பில்லியன் டன் உணவு கழிவுகள் அதை நிச்சயமா வீணாகுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உலக அளவுல இவ்வளவு கழிவுகள்னா அப்ப இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் எவ்வளவு உணவு கழிவுகள் உருவாகுது? கண்டிப்பா உணவு கழிவுகள் நிறையவே வெளியே வருது. இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் மாத்திரமே எக்கச்சக்க மில்லியன் அளவுல குப்பைகள் வருது. அதுலயும் சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா மிக பெரிய அளவு அதுல பங்காயிருக்கு. இப்போ நம்ம விவசாயிங்க அவங்களோட பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேமிச்சு வச்சு உணவு கழிவுகளை கம்மியாக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல எண்ணம் தானே? பழங்கள் காய்கறிகள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, காய்கறிகள் மற்றும் பழங்கள் தான் அதிகமா வீணாகுது. இறைச்சி உற்பத்தியை விட பயிர்கள், பழங்கள், தானியங்கள், காய்கறிகள் தான் அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அதனால இதெல்லாம் தான் அதிகமா வீணாகுது. இங்க ஒரு சின்ன கேள்வி நான் வைக்கிறேன். இவ்வளோ உணவு கழிவுகள் நம்ம சரியான அளவுல உற்பத்தியை பயன்படுத்தி மிச்சமாகிறது தான் உணவு கழிவுகளா வருதுன்னா இந்த உலகத்துல பசி பட்டினிலாம் இருக்கவே கூடாது இல்லையா? இப்போ அதுதான் இல்ல. நம்ம எல்லாருக்கும் சரிசமமா உணவு போய் சேருது நினைக்கிறது தான் தவறு. ஏன்னா சுமார் 828 மில்லியன் அளவுல மக்கள் பசினாலேயே இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம 2.4 பில்லியன் அளவுல மக்கள் சரியான உணவு கிடைக்காம அதுக்கான தேடலை தேடிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த உணவு எல்லாம் எங்க போகுது? யார் வீணாக்குறாங்க? இந்த உணவு எல்லாமே நிறைய இடத்துல வீணாகிட்டே இருக்கு. இப்போ நம்ம போக்குவரத்துலையும் அதை சேமிச்சு வைக்கிறதுலையும் எந்த மாதிரியான உணவு வீணாகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு விவசாய பொருள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது அந்த கடைக்கு போயிட்டு சேர்றதுக்குள்ளவே இடையில அந்த போக்குவரத்துலேயே நிறைய வீணாகுது. இது சரியான முறையில் அறுவடை செய்யாததுனால வரலாம். சில நேரங்களில் சரியான நேரத்தில் அறுவடை செய்யறதில்ல. அப்படி சரியான நேரத்தில் அறுவடை செய்கிற பொருளையும் சரியான நேரத்தில் கொள்முதல் செய்யறதில்ல. அந்த கொள்முதல் செய்யறதுக்கு முன்னாடி மழையோ இல்லை புயலோ அந்த பொருளை வீணாக்கிடுது. இதெல்லாம் தான் பெரும்பான்மையான பகுதியில் வீணாகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அதை சேமித்து வைக்கிற வழிகளில் நம்ம தவறிடுறோம். அது எப்படின்னா, நமக்கு சரியான சேமிப்பு இடங்கள் இல்லை, சரியான சேமிப்பு முறைகளும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ முக்கியமான விஷயமா எதை பார்க்குறோம் அப்படின்னா, பருவ காலங்களில் உற்பத்தி ஆகிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள், பலாப்பழங்கள்லாம் அந்தந்த காலத்தில் அதிகமான விளைச்சல் இருக்கும். இந்த அதிகமான விளைச்சல் அதிகமான விலையும் சில டைம் இருக்கும், சில நேரங்களில் விலை குறைவாகவும் இருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் இந்த உற்பத்தி ஆகிற மொத்த பொருட்களுமே நமக்கு பயன்படுதானா? கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப பெரும்பான்மையான பொருட்கள் வீணாதான் ஆகுது. இதெல்லாம் தான் சரியான சேமிப்பு முறைகள் இல்லாம உணவு வீணாகிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்ல இருந்து என்னென்ன உணவு கழிவுகள்லாம் வருதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே அதிகமா சமைச்சு அதை பயனுள்ளதாக பயன்படுத்தாம அதை வீணாக்குறாங்க. அது போக எதை எப்போ வாங்கணும்னு குறிப்பு இல்லாம மீண்டும் மீண்டும் வாங்கின பொருட்களையே வாங்கி அதை வீணாக்குதலும் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கணும்னு மூலப்பொருட்களை வாரி வாரி போட்டு அது கடைசியில நல்லாவும் இல்லாம அதையும் தூக்கி வீணடிக்கிறாங்க.
பிறகு என்னெல்லாம் பாக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி வீட்ல என்ன பொருள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வீட்ல மட்டுமா? இந்த ஹோட்டலுங்களெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க தெரியுமா? ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் படி உணவகத்துல மட்டுமே 22 மில்லியன் டன் உணவு வீணாகுது. இதுக்கு காரணம் ஓவர் ப்ரிப்பரேஷன் தான், அதாவது தேவைக்கு அதிகமாக உணவு சமைக்கிறது தான். இன்னொரு ஸ்டடி படி டேபிள்ல சர்வ் பண்ற உணவு அப்புறம் பஃபேல மட்டுமே 50% சமைச்ச உணவுகள் வீணாகுது. இதுக்கு காரணம் ஹோட்டல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கூட தான். நம்மளால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை தெரியாம அளவுக்கு அதிகமா ஆர்டர் பண்றோம். ஹோட்டலுக்கு போனா 5-6 உணவை மொத்தமா ஆர்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியாம வீணா போகுது. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா ரிலேட்டிவ்ஸ் கூட வெளியில போகும்போது நம்ம கம்மியா ஆர்டர் பண்ணா நம்மளை ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அளவுக்கு அதிகமா ஆர்டர் பண்ற பழக்கமும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. இதை தடுக்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியான, அதாவது தேவை அறிஞ்சு உணவை ஆர்டர் பண்ணணும். அப்படியே உணவு மீந்து போனாலும் வீட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு போகணும். இல்லனா பார்சல் பண்ண சொல்லி பசியில கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். இதை கேட்க கண்டிப்பா நம்ம கூச்சப்படக்கூடாது. அப்புறம் இதை உணவகங்களும் ஊக்குவிக்கணும். இது மட்டுமா? நம்ம கடைகள் இருக்கு இல்லையா, காய்கறி கடை இருக்கு, பழக்கடைகள் இருக்கு. இந்த கடைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகான காய்கறிகள் மட்டுமே மேலோட்டமாக வச்சுட்டு பார்க்க சுமாரான காய்கறிகள் எல்லாத்தையுமே அடியில் வச்சிருவாங்க. நம்ம கடைக்கு போய் வாங்குறவங்க எல்லாருமே பார்க்க நல்லா இருக்க காய்கறிகள் மட்டுமே வாங்கிட்டு வந்துடுவோம். இதனால அடியில் இருக்க காய்கறிகள் எல்லாமே வீணாயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வாடிக்கையாளர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்தால் நம்ம வாங்கலாம். அதோடைய மேலோட்டமாக அதோடைய மேல் அழகை பார்த்து நம்ம வாங்கும் போது நல்ல நல்ல காய்கறிகளையும் நம்ம தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நம்மளும் இந்த உணவு வீணாகிறதுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கிறோம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ உணவு உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகள் பத்தி யாருதான் பாக்குறது? அவங்க எல்லாத்தையும் உற்பத்தி செய்யறேன்னு பெரும்பாலுமான குப்பைகளை கொண்டு சேர்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம சரியான அளவுல எப்போதான் பயன்படுத்தணும்னு தெரியாம நிறைய வீணடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அது போக அவங்களுக்கு குவாலிட்டி ரிஜெக்ஷன், அதாவது நல்ல முறையில தயாரிக்க செய்யப்படாத பொருட்களை மீண்டும் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? மண்ணுக்குள்ளதான். அதனால நிறைய விஷவாயுகள்லாம் வருது. அது மட்டும் இல்லாம அவங்க சரியான முறையில பேக்கேஜ் மற்றும் சேமிப்பு செய்யாத காரணத்தினால நிறைய வீணடிக்கிறாங்க. அது போக எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதியாகும் பொருட்களையும் அவங்க வீண்தான் அடிக்கிறாங்க. இவ்வளோ கழிவுகள் வெவ்வேறு துறையிலிருந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கே, இதனால சுற்றுச்சூழல் எதுவும் பாதிப்பு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இதால பல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. உணவை உற்பத்தி பண்ணி மீதி இருக்க கழிவுகள் நீர்நிலையங்கள்ல கலந்தா மக்கள் பல நோய்க்கு உள்ளாக்கப்படுவாங்க. மக்கும் உணவு பொருள்ல இருந்து வர மீத்தேன் கேஸால சுவாச பிரச்சனைகள் உண்டாகலாம். இது புவி வெப்பமடைதலையும் உண்டாக்கும். இந்த கெட்டுப்போன உணவு கழிவை சாப்பிடுற விலங்குகள் அப்புறம் பறவைகளும் பாதிப்புக்கு உள்ளாகுது. அப்போ இதுக்கெல்லாம் கண்டிப்பா தீர்வுன்னு ஒன்று இருக்கணும்ல? கரெக்ட். எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு இருக்கும். இதுக்கும் இருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல உணவு உற்பத்தியில எந்த மாதிரியான தீர்வுகள் எடுத்துட்டு வரலான்னு பார்க்கலாம். இப்போ விவசாயத்துல பெரும்பான்மையான உணவு கழிவுகள் சரியான நேரத்துல அதை அறுவடை செய்யாததுனால வருது. அப்போ என்ன பண்ணலாம்? சரியான நேரத்துல உணவு அறுவடையை பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அறுவடை செஞ்ச உணவுகளை சீக்கிரமா கொள்முதல் பண்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நம்ம சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட்ல நெல் கொள்முதல் மையங்கள் நிறைய வந்துருச்சு. அந்த கொள்முதல் மையங்கள்ல நெல் பயிரை எடுத்துட்டு போய் சேமிச்சு வச்சோம்னா மழை, காத்து, இந்த மாதிரியான எந்த ஒரு இயற்கை பேரிடர்களும் அந்த உணவை வீணாக்க முடியாது. இதனால அந்த போக்குவரத்துல இருந்து வர உணவு கழிவுகளையும் நம்ம சேமிப்பு சரியா இல்லாததுனால வர உணவு கழிவுகளும் நம்ம குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த உணவு உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகள்ல அதிகமான உணவு கழிவுகள் வெளிவருது. இந்த உணவு கழிவுகளை நம்ம எப்படி தீக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான உணவு கழிவுகளை இயற்கை எரிவாயு உற்பத்திக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த உணவு கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல போட்டு அதை மக்க வச்சு அதுல இருந்து இயற்கை எரிவாயுவை நம்ம தயாரிக்கலாம். இந்த இயற்கை எரிவாயுவை அந்தந்த தொழிற்சாலைகள் அவங்களோட இயந்திரங்களை இயக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி அதுவும் போக மிச்சம் இருக்க இயற்கை எரிவாயுவை பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு இலவசமா கொடுக்கலாம். இதனால அங்க பயன்படுற மின்சாரம் கம்மியாகும். இதன் மூலமா உணவு கழிவுகளையும் நம்ம மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வீட்ல நம்ம உணவு எப்படி சீக்கிரம் கெட்டு போகாம அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
முதல்ல எதனால உணவு வீணா போகுதுங்கிறத பார்க்கலாம். தேவைக்கு அதிகமா வாங்குறது ஒரு காரணம். சரியான முறையில உணவை சேமிச்சு வைக்காதது இன்னொரு காரணம். சரியான நேரத்துல வாங்கின உணவை பயன்படுத்தாம இருக்கிறதும் ஒரு காரணம். தேவைக்கு அதிகமாக சமைக்கிறது ஒரு காரணம். செஞ்சதை முழுசா சாப்பிடாம வீணாக்குறதும் ஒரு காரணம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம உணவை எப்படி பதப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஒன்று, ஊறுகாய் மாதிரி செய்யலாம். அளவுக்கு அதிகமாக ஏதாவது காய் வாங்கினாலோ இல்லை பழங்கள் வாங்கினாலோ அதை உப்பில் போட்டு ஊற வச்சு ஊறுகாய் மாதிரி ஆக்கலாம். இல்லை காய வைக்கலாம். ட்ரையிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது அதை காய வைக்கிறது. அளவுக்கு அதிகமாக கறிவேப்பிலைகள் இல்லை காய்கள் இருந்தால் அதை வெயிலில் உணர்த்தி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே மாங்காய் வத்தல் இல்லைனா மீந்து போன சாப்பாட்டுல இருந்து வத்தல் செய்யலாம். ட்ரையிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது காய வைக்கிறது. இந்த கறிவேப்பிலை எல்லாம் அதிகமாக வீட்டில் இருக்கும்போது அதை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி நம்ம உபயோகிக்கலாம். அதே மாதிரி தக்காளி மாங்காய்லாம் அந்தந்த காலத்துல அதிகமா இருக்கும்போது அதை வாங்கி உப்புல ஊற போட்டு அதை வெயில்ல காய போட்டுட்டு மாவத்தல் மாதிரி செய்யலாம். மீந்து போன சாதத்துல இருந்து வத்தல் செய்யலாம். அப்புறம் அடுத்த முறை ஃப்ரீசிங்னு சொல்வோம். அதாவது உறைய வைக்கிறது. இறைச்சி எப்படி பத்திரப்படுத்தணும்னு நான் சொல்றேன். ஃப்ரீசர்ல -18 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 3 இருந்து 6 மாத காலம் வரைக்கும் அந்த உணவு கெட்டு போகாம இருக்கும். மீனை ஐஸ் பாக்ஸ்லயோ இல்லை ஃப்ரீசர்லயோ இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தானியம் மற்றும் பயிர் வகைகளை ஒரு ஏர்டைட் ஸ்டீல் கண்டெய்னர்ல போட்டு வச்சோம்னா மற்ற பூச்சி அதுக்குள்ள நுழையாமலும் இருக்கும். காத்து பட்டு அது சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். அதை நம்ம ஈரப்பதம் இல்லாம ஒரு குளுமையான இடத்துல நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஏர்டைட் ஸ்டீல் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச தானிய பயிர் வகைகளை அப்பப்போ வெளியில எடுத்து வெயில்ல உணர்த்தி அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதால எந்த ஈரப்பதமும் அதுல சேர்ந்து சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். பழங்களை நம்ம ஃப்ரிட்ஜ்ல 5 இருந்து 7 நாள் வச்சுக்கலாம். வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாமே பழுக்கிற வரைக்கும் வெளியில வச்சுட்டு உடனே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். அதுக்கப்புறம் காய்கறிகளில் இந்த கீரை வகைகளை என்ன பண்ணலான்னா ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா கவர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 2 இருந்து 3 நாள் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வகைகள், அதாவது இந்த உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா காத்து படுற மாதிரியான ஒரு ஓப்பனான சின்ன கூடையில வச்சுக்கலாம். அது கெடுதா இல்லையானும் நமக்கு தெரியும். காத்து பட்டு சீக்கிரமா அழுகாமலும் அது இருக்கும். இப்போ வீட்டுல தக்காளி அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். அதை என்ன பண்ணலாம், அதை அரைச்சு ஃப்ரீசர்ல வச்சா ரொம்ப நாள் இருக்கும். இதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதையும் கூட நம்ம ஃப்ரீசர்ல வச்சு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய உணவை உறைய வச்சு பயன்படுத்தலாம். இன்னொரு முறை பொடியாக்குறது. அதிகமா பழுத்த வாழைப்பழத்தை வெயில்ல காய வச்சு பொடியாக்கி அதை நம்ம ஜூஸ்லயோ பால்லையோ கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல மீந்து போன பிரெட் எல்லாம் இருக்குன்னா அதையும் வெயில்ல காய வச்சு அதை பொடி பண்ணி பிரெட் கிரம்ஸா யூஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி வீணாகிற உணவு உரமா மாத்தி செடிக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது கொள்முதல் அப்புறம் பயன்பாடை பத்தி. நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்ன வாங்க போறோம், எவ்வளவு வாங்க போறோம், வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்னு சரியா திட்டமிட்டு வாங்குற பொருட்களை நம்ம வாங்கணும். பருவ கால உணவுகளை வாங்கணும். தேவையில்லாம அதிக அளவுல உணவை வாங்கக்கூடாது. நம்ம வீட்டுல தேவைக்கு அதிகமா சமைச்சிட்டோம்னா அக்கம் பக்கத்துலயும் அதை கொடுத்து மகிழலாம். இல்லையா, நம்ம மீந்து போன உணவுகளை இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்னன்னா, நம்ம நிறைய வாங்கி வைப்போம் உணவுகளை, அதை ஃப்ரிட்ஜில் அப்படியே போட்டு வச்சிருவோம். சில நேரம் அதை வாங்கணுங்கிறதே நமக்கு ஞாபகம் இருக்காது. இதை தவிர்க்க என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே வாங்கின பொருட்களை முதல்ல அடுக்கணும், புதுசா வாங்குறத பின்னாடி அடுக்கணும். அதனால நம்ம வாங்கி வச்சிருக்கோங்கிறத மறக்க மாட்டோம். சரியான காலத்துல அதை பயன்படுத்தியும் முடிப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டில் மீந்து போற உணவு கழிவுகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2ஆ பிரிக்கணும். அதாவது நம்ம சமையல் அறையில வர எல்லா குப்பையுமே மக்கும் குப்பை தான். இந்த பிளாஸ்டிக், கிளாஸ் பாட்டில், மெட்டல் கேன் இல்ல கவருங்க இதெல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சு மக்காத குப்பையில போட வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இதெல்லாம் பண்றது மூலமா உணவு வீணாகிறத தவிர்க்கலாம். இப்போ உணவகங்கள்ல உணவு வீணாக்குதலை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல தினசரி வாடிக்கையாளர்கள் எத்தனை பேரு, அன்றாட வாடிக்கையாளர்கள் எத்தனை பேருன்னு எண்ணிக்கை எடுத்து வச்சுக்கலாம். அந்த வகையில அவங்க தினசரி எவ்வளோ சமைக்கணும்னு அவங்களுக்கு தெரிய வரும். அது போக மீதி இருக்கிற உணவை வீணடிக்காம தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மகிழலாம். அது போக
உணவு தொழிற்சாலைகள் மாதிரி இயற்கை எரிவாயுவும் செஞ்சு பழகலாம். அது மட்டும் இல்லாம அங்க பணி செய்யும் பணியாளர்களிடம் முடிஞ்ச அளவு உணவை எப்படி வீணாக்குதலை தவிர்க்கலான்னு பயிற்சி கொடுத்தா பயனுள்ளதாக அமையும். இதெல்லாம் போக இப்போ சிறிய உணவு கடைகள்லாம் ஏன் தெரியுமா சிறந்தது? அவங்க தேவைக்கேற்ப தான் சமைப்பாங்க. இதனால முடிஞ்ச அளவு அவங்க உணவு கழிவுகளை கம்மி பண்றாங்க. இவ்வளோ நல்ல நல்ல தீர்வுகள்லாம் இருக்கு. ஆனா இதை செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல்களும் சவால்களும் இருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா. இதுல நிறைய சிக்கல்களும் சவால்களும் இருக்கு. அதுல அறியாமை தான் பெரிய காரணமா இருக்கு. சரியா பதப்படுத்த சில பேருக்கு வசதி இருக்காது. சில பேரோட அலட்சியமான போக்கும் இதுக்கு ஒரு காரணம். உரமா மாத்துறது, மறுசுழற்சி பண்றதுக்கும் இங்க வசதி கொஞ்சம் கம்மி தான். இப்போ இவ்வளோ தீர்வுகளை நம்ம சொல்றோம். இதில் நம்ம இளம் தலைமுறையினர் எப்படி பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது இளைஞர்கள் உணவகங்களுக்கு போகும்போது அங்கே எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக உணவு வீணாகுதலை தடுக்கலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது நிறைய உணவுகளை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசினவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை நம்ம எப்படி தடுக்கலாம்? நமக்கு தேவையான உணவை மட்டும் முதல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம அடுத்த உணவை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது மூலமாக தேவையில்லாமல் வீணாகிற உணவை நம்ம தடுக்க முடியும். நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணோன்னா அங்கே ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை நம்ம கண்டக்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்டாக ஸ்கூல்ஸில் மதிய உணவில் கருவேப்பிலை, காய்கறிகள் இது எல்லாத்தையுமே அவங்க ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவாங்க. அதனால உணவும் வேஸ்ட் ஆகுது, அதுவும் இல்லாமல் ஊட்டச்சத்தும் குறையுது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0 வேஸ்ட் லஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமில் யார் யாரெல்லாம் ஒரு நாளில் லஞ்ச் எல்லாமே வேஸ்டே ஆகாமல் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுப்போம். அந்த கணக்கெடுத்துட்டு யாரெல்லாம் அப்படி கரெக்டாக சாப்பிட்ருக்காங்களோ வேஸ்ட்டே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பரிசு கொடுக்கலாம். இந்த பரிசு கொடுக்கறது மூலமாக அவங்க மோட்டிவேட்டும் ஆகுவாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்கூலில் நடந்துச்சு, எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, நான் ஃபுட்டே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டேன் அப்படின்னும் போது அதை கேட்குறவங்களுக்கும் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதை போய் அவங்க வீட்லேயும் செயல்படுத்தும் போது அவங்க வீட்டில் இருக்க பெற்றோர்களும் அதை கேட்பாங்க, என் பையன் இன்னைக்கு ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கினா உணவு எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டதுனால அப்படின்னும் போது அடுத்தவங்களுக்கும் அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் உருவாகும். மாணவர்கள் உணவு உற்பத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா அதோட வீணாக்குதலை கம்மி பண்ணுவாங்க. அது போக டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அதாவது எந்த தேதியில உற்பத்தி செய்றாங்க, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, அதாவது எந்த தேதியில அது காலாவதி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பொருளை அதுக்கேற்ப வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. அது போக உணவு கழிவு தணிக்கை மூலமா இந்த சுப நிகழ்ச்சிகளில பெரும்பாலும் வர உணவு கழிவுகளை நம்ம தவிர்க்கலாம். அதாவது எப்படின்னா, மாணவர்கள் அங்கங்க நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்து எத்தனை உணவு கழிவுகள் வருதுன்னு அவங்க கிட்டேயே காமிச்சா அவங்க அறிஞ்சு தெரிஞ்சு மீண்டும் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் உணவு கழிவுகள் வீணாக்க மாட்டாங்க. அந்த காலம் சுப நிகழ்ச்சிகள்னாவே திருமணம் தான் அப்படின்னு தான் இருக்கும். அது மாதிரி இப்ப இல்ல. இப்ப பார்த்தோம்னா பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட் போல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நம்ம உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கூப்பிட்டு கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு பார்ட்டி ஹால் புக் பண்றோம். இப்போ எல்லாத்துக்குமே பார்ட்டி பண்ற கலாச்சாரம் வந்துருச்சு. இப்பெல்லாம் எது கிடைக்குதோ இல்லையோ பார்ட்டி ஹாலும் கல்யாண மண்டபம் கிடைக்கிறதே இல்லை. அந்த அளவு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாத்துக்குமே உணவு பகிர்ந்து கொள்றத ஒரு முறையாவே ஆக்கிட்டாங்க. அப்போ இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்குதா இந்த ஊர்ல? இவ்வளோ நிகழ்ச்சிகள்ல இவ்வளோ பேருக்கு அப்போ எவ்வளோ உணவு தயாரிப்பாங்க? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கு. அப்போ இத்தனை 1000 பேருக்கு உணவு சமைக்கும் போது கண்டிப்பா உணவு கழிவுகளும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய தானே வரும். இதுல எவ்வளோ கழிவு ஏற்படுதுன்னு கணக்கிட முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்காக தான் உணவு கழிவு தணிக்கையெல்லாம் இருக்கு. என்னது, உணவு கழிவுக்கு தணிக்கையா? ஆமா, உணவு கழிவு தணிக்கைன்னு ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உணவு என்னெல்லாம் வீணாகுதுன்னு பட்டியலிட்டு அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா தருவாங்க. இந்த உணவு கழிவு தணிக்கைனா என்ன? அதுல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க? நம்மள மாதிரி மாணவர்கள் தான் தன்னார்வத்தோட இந்த மாதிரி குழுவா சேர்ந்து இந்த தணிக்கையில ஈடுபடுறாங்க. இந்த உணவு கழிவு தணிக்கை அவங்களாவே நம்மளை தேடி வருவாங்களா? ஆமா, ஏன்னா இது எல்லாமே ஒரு தன்னார்வத்தோட குழுவா சேர்ந்து இருக்க இளைஞர்கள் தான் இதை முன்னெடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண நிகழ்ச்சிகளிலோ இல்ல ஒரு கேட்டரிங் சர்வீஸ் அதை முன்னெடுத்து பண்ற நிகழ்ச்சிகளிலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு எந்தெந்த உணவு வீணாகுதுங்கிறத ஒரு பட்டியலிடுவாங்க. எடுத்துக்காட்டா ஒரு கல்யாணத்துல நிறைய இனிப்பு வேஸ்ட் ஆகுதா, இல்ல
சப்பாத்தி வேஸ்ட் ஆகுதா, என்ன மாதிரியான சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுங்கிறத ஒரு பட்டியல் போடுவாங்க. அடுத்த வாட்டி அவங்களுக்கு ஆர்டர் வரும்போது அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்ட போய் இந்த மாதிரியான உணவுகள்லாம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது, இதனோட அளவு நாங்கள் குறைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது உணவு வீணாகதை தடுக்க முடியும். இந்த உணவு குழு தணிக்கையில் இருக்கவங்க நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும்தான் வருவாங்களா? இல்லை, அவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கும் வருவாங்க. இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் இந்த பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஜென்ரலாக உணவு கொடுத்து தான் பேசுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபார்மல் உரையாடல் அப்போ அவங்க வந்து அதிகமான உணவை சாப்பிட மாட்டாங்க. அது எச்சிலாவும் இருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிச்சயமாக அதை வீணடிக்க தான் போகிறாங்க. இந்த மாதிரி ஆடிட் செய்யும்போது அளவான உணவை வந்து எப்படி தயார் பண்ணலாம், அதை எப்படி பகிர்ந்துக்கலாம், ப்ளஸ் உணவு கழிவுகளை எப்படி வந்து தவிர்க்கலாங்கிறதையும் இந்த உணவு கழிவு தணிக்கை வந்து சொல்கிறாங்க. அதிகமான கழிவுகளை பட்டியலிட்டு அவங்க நமக்கு காமிக்கும் போது அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம இந்த தன்னார்வலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்லயோ இல்ல உணவகங்கள்லயோ மீந்து போன உணவை வாங்கிட்டு வந்து அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே NGO மற்றும் அரசாங்கம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பாலிசிஸ் கொண்டு வராங்களோ அதை அவங்க செயல்படுத்துறதுக்கு உதவணும். நிறையா உணவு வங்கிகளை நம்ம அமைக்கணும். நமக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கும் பகிரணும். தன்னார்வலர்கள் கண்டிப்பா நமக்கு தேவை. தன்னார்வலர்கள் வீட்லயோ இல்ல உணவகங்கள்லயோ மீந்து போற உணவை சேகரிச்சு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம நிறைய வித்தியாசமா சமையல் குறிப்பெல்லாம் நம்ம கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. மீந்து போன உணவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். மீந்து போன பழைய சாதத்துல இருந்து வத்தல் செய்யலாம், தோசை மாவு செய்யலாம், மீந்து போன காய்கறிகள்ல இருந்து கட்லெட் செய்யலாம். இது எல்லாத்தையும் ஒரு சமையல் குறிப்பாக்கி நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பகிரலாம். சமூக வலைத்தளங்கள் மூலமா இதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. அது மட்டும் இல்லாம உணவு தான முகாம்களை நம்மளே உருவாக்கலாம். நிறையா நம்மளே புதுவிதமான ஆப்ஸோ இல்ல கம்பெனிகளோ உருவாக்கலாம். இப்போ இதே மாதிரி மீந்து போன உணவு பொருட்களை வச்சு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கூட ஆரம்பிக்கலாம். இதையே ஒரு தொழிலாவும் நம்ம மாத்தலாம். அதே மாதிரி ஃபுட் டொனேஷன் ஆப்ஸும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அது மூலமா தேவைப்படுறவங்களுக்கு மீந்து போன உணவுகளை ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் கொடுக்கறதையும் ஒரு பிஸ்னஸாவே நம்ம அமைக்கலாம். அதெல்லாம் சரி, நம்ம அரசாங்கமோட பங்கு என்ன இதில்? உலக அளவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது SDG. இதில் கோல் நம்பர் 2ம் கோல் நம்பர் 12ம் உணவு பாதுகாப்பில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. கோல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோன்னா ஜீரோ ஹங்கர், அதாவது உலகத்தில் எங்கேயுமே பசியும் பட்டினியும் இல்லாமல் இருக்கிறது. இதை எந்த மாதிரியான விதங்கள் எல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் அனைவருக்கும் போதுமான உணவு. இதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? எல்லாருக்குமே சத்தான உணவாக கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே நிலையான ஒரு வேளாண்மை இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அது நடக்க முடியும். அடுத்து வந்து கோல் நம்பர் 12. இது வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். நம்ம ஒரு பொருளை கன்சியூம் பண்ணும் போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தேவையில்லாததை நம்ம அப்படியே வச்சுருந்தோம். நமக்கு தேவைப்படும் இது பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக அதை வந்து கொள்முதல் செய்யக்கூடாது. இதுதான் ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். நம்ம வந்து தேவையான பொருட்களை மட்டுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதுக்கான பயன் இல்லாமல் போயிட்டு அது வேஸ்ட் ஆகிடும். இதுதான் உலக அளவில் இருக்க 2 விஷயங்கள். SDG கோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த உணவு வீணாதலை எப்படி பாதுகாக்கிறது இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உணவு வீணாகுதல் நிறைய நடக்குது. எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அது போக்குவரத்து தாமதத்தினால நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியாக சேமித்து வைக்க முடியாததுனாலையும் நடக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நெல் கொள்முதல் மையங்களை உருவாக்கியிருக்காங்க. 18 மாவட்டங்களில் 213 நெல் கொள்முதல் மையங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த நெல் கொள்முதல் மையங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, சரியான சேமிப்பு இல்லாததுனால அதிகமான உணவு வீணாகுது. அதை தடுக்கிறதுக்காக இந்த நெல் கொள்முதல் மையங்களில் நம்ம இந்த உணவுகளை சேமித்து வச்சுக்கலாம். அப்படி சேமிக்கிறது மூலமா உணவு வீணாகுதை நம்ம தடுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் சேர்ந்துதான் ஒரு சமுதாயமே உருவாகுது. நம்ம தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரதோ அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நம்மெல்லாம் சேர்ந்து தான் உணவு வீணா போகாம அதை எப்படி தடுக்க முடியுங்கிறத பார்க்கணும். பொதுவாக நமக்கு எதாவது ஃப்ரீ கிடைச்சாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
காய்கறி கடைகள்ல போகும்போது வாடிக்கையாளர்களிடம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீ கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அங்கேயே கடந்து வீணாகாம அதை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு தொகையலோ சட்னியோ செய்யும் போது பயனுள்ளதாக அமையுது. இந்த மூலியமா உணவு கழிவுகள் கம்மியாகுது, ஊட்டச்சத்தான உணவும் உள்ள போகுது, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், அதாவது அவங்களோட வாடிக்கையாளர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த கடை தான் நல்ல கடை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ வீட்டளவுல பார்த்தா நம்ம சாப்பாட்டதையும் கீழேயே கொட்டல, ஃபுட் வேஸ்டே பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சாப்பிடுற ஒரு பொருட்கள் ஆட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வேஸ்ட் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபுட் வேஸ்டா? நான் தான் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்றேனே, நான் என்ன வேஸ்ட் பண்றேன்? ஓ, நீ எதுவுமே வேஸ்ட் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ உன்னோட பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்ன சொல்லு? பாப்கார்ன். அது ஒரு நல்ல மூவி ஸ்நாக் தெரியுமா? இன்ஃபேக்ட் நான் தியேட்டருக்கு போகிறதுக்கு காரணமே அந்த பாப்கார்னை வாங்கி சாப்பிட்றது தான். அதில் பட்டர் போட்டு சீசனிங் போட்டு, ஐயோ அம்மா. நீங்கள் சாப்பிட்ற பாப்கார்னில் மேலே அந்த சீசனிங்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த சீசனிங்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸே நடக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸில் குட்டியாக நம்ம ஆட் பண்ணுற அந்த சீசனிங்காக ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்து நிறைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அந்த சீசனிங் எல்லாமே சாஷேஸ்லேயும் வருது. அது நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கும் கேடு, அந்த சீசனிங் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஃபுட்டும் வேஸ்ட் ஆகுது. அதுக்காக நான் பாப்கார்னே சாப்பிடாம இருக்கணுமா? சாப்பிடாமலே இருக்கணும்னு யாரும் சொல்லலை, ஆனால் சாப்பிட்ற முறை எப்படின்னு பார்க்கணும். வீட்லேயே நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த பாப்கார்னை வந்து செஞ்சு கடையில் வாங்குற சீசனிங்களை தவிர்த்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக அளவான பட்டரை சேர்த்தோன்னா ஊட்டச்சத்து வகையிலும் அது நல்லா இருக்கும், டேஸ்ட் வகையிலையும் நமக்கு நல்லா இருக்கும், நம்ம நல்லா சாப்பிடலாம், வேஸ்ட் இல்லாமலையும் இருக்கும். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் சில பொருள்லாம் வந்து அதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படி தான் நல்லா இருக்கு. இந்த நூடுல்ஸ்லாம் வீட்டில் செய்கிறத விட நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்லாம் வீட்டில் செய்யும் போது வரவே மாட்டேங்குது. கடையில் சாப்பிட்ற நூடுல்ஸில் டேஸ்ட் எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமா? அதில் என்னென்ன போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க யூஸ் பண்ணுற காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷானதான்னு உனக்கு தெரியுமா? என்ன அது ஃப்ரெஷ்ஷானு உனக்கு தெரியுமா? அவங்க யூஸ் பண்ண ஆயிலையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, தேவைக்கு அதிகமான எண்ணெயும் போட்டு அதை செய்கிறாங்க. இப்படி யூஸ் பண்ண ஆயிலையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அது வந்து புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. அடிக்கடி கடையில் வாங்கி சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. இதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் கோதுமை மாவை வச்சே நூடுல்ஸ் செய்யலாம். அப்படி செஞ்சு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கி அப்பப்போ சமைச்சு அளவான எண்ணெயை, சுத்தமான எண்ணெயை அதுவும் பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதோ நம்ம சாப்பிடும்போதோ அதுதான் ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லை, கடையில் நிறையா கலர் வரத்துக்காகவோ இல்லை காரத்துக்கோ இல்லை ஃப்ளேவருக்காகவோ விதவிதமாக பொடிகள் எல்லாம் போடுறாங்க. இது எல்லாமே புற்றுநோயை விளைவிக்கக்கூடியது தான். இப்படி விதவிதமான கலரான பொடிகளை உற்பத்தி பண்ணுறதுமே ஒரு ஃபுட் வேஸ்ட் தான். அப்போ நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து ஃபுட் வேஸ்ட்டும் குறையுது. அப்போது இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தயாராகாமல் இருக்கிறதுனால உணவு கழிவுகளும் குறையுது, பூமிக்கும் நல்லதாக இருக்குது. நம்மள மாதிரி சென்னை மக்களுக்கெல்லாம் தெரியும் இது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு. எப்போ பார்த்தாலும் மழை வந்து அதுக்கான ஃப்ளட்டிங் வர சான்சஸ் இருக்கு. அப்போ கூட உணவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? அந்த மாதிரி டைம்லலாம் உணவே கிடைக்காது, அப்புறம் எப்படி அங்கே வேஸ்ட் ஆகும்? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சாப்பாடு கிடைக்காதோங்கிற பயத்திலேயே அளவுக்கு அதிகமான உணவை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க. அது வந்து வீணா போகவும் வாய்ப்பு இருக்கு. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இப்படி நம்ம சேர்த்து வைக்கிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலான பொருட்கள் எல்லாம் சீக்கிரமாக வீணா போகக்கூடிய பொருட்கள் தான். என்னென்ன பொருள் இந்த மாதிரி வீணா போகும்னா, பிரெட்டு, பால், காய்கறிகள் இதெல்லாமே சீக்கிரமாக வீணாகக்கூடிய பொருட்கள் தான். இப்படி அளவுக்கு அதிகமாக இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதால அது கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது தேவைப்படுற மக்களுக்கும் அது கிடைக்கிறது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேரிடர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இயல்பு நிலை திரும்பினதுக்கு அப்புறமாவும் நம்ம வீட்டில் இப்படி மீந்து போகிற உணவுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், குப்பையில் தான் கொட்டுறோம். அப்போ அதுவும் ஒரு உணவு கழிவாக தான் மாறுது. இது மூலமாக நமக்கு தேவையான உணவுப் பொருளும் நமக்கு கிடைக்கும், தேவைப்படுறவங்களுக்கும் உணவு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் உணவு மீந்து போகிறத தடுத்து ஃபுட் வேஸ்ட்டை குறைச்சி நம்ம பூமியும் நல்லா இருக்கும்.
சரி, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலமா பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா ஏன் உலக அளவில் செப்டம்பர் 29ஆம் தேதியை இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் ஃபுட் வேஸ்ட், அதாவது உணவு இழப்பு மற்றும் கழிவு குறைப்பு நாளை ஏன் அனுசரிக்கிறோம்? ஏன்னா உணவு வீணாகுதல் என்றது வெறும் ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் மட்டுமே கிடையாது. இது நம்ம வீட்டில் உருவாகிற வேஸ்ட் எல்லாமே நம்ம கையாளுற இடத்துல உருவாகிற வேஸ்ட். ஆனா இந்த வேஸ்ட் எல்லாமே உணவு உற்பத்தி ஆகும் போதே தொடங்குது. இப்போ உற்பத்தி அளவுலேயே உணவு வீணாகுது அப்படின்னா எதை நாங்க குறிப்பிடுறோம்னா, உணவு உற்பத்தி ஆகிற இடத்துலயே ரொம்ப பெரிய பெரிய ஃபுட் லாஸ் நடக்குது. என்னது, உற்பத்தி பண்ற இடத்துல பெரிய ஃபுட் லாஸ் நடக்குதா? அது எப்படி? இப்போ ஃபுட் லாஸ்ங்கிறது வெறும் உணவு வீணாகுது அதோட நிக்கிறது கிடையாது. நம்ம அதை உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுத்துற நிலம், நீர், இந்த எல்லா ரிசோர்சஸுமே உணவு வேஸ்ட் ஆகும் போது கூடவே சேர்ந்து இந்த ரிசோர்சஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகுது நமக்கு. அதுக்குன்னு நீரோ நிலமோ இல்லாம எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? அது இல்லாம உற்பத்தி பண்ணலான்னு சொல்ல வரல. அது எல்லாமே கண்டிப்பா தேவைதான் உணவு உற்பத்தியில. ஆனா எந்த மாதிரியான உணவை நம்ம உற்பத்தி பண்றோம், எந்த அளவுல நம்ம உற்பத்தி பண்றோங்கிறது முக்கியம். இப்போ எடுத்துக்காட்டா நீங்க பாத்தீங்கன்னா மாம்பழம் சீசன்ல அதிகமான மாம்பழம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், உற்பத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஊருக்கு 1 ஏக்கர்ல பயிர் செஞ்சா போதும். ஆனா என்கிட்ட நிறைய நிலம் இருக்கு, அதுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதிகமான மாம்பழங்களை விளைவிப்பேன். அந்த அதிகமான மாம்பழங்கள் விளைஞ்சு அது மார்க்கெட்டுக்கு போகும்போது அது தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை வாங்குறவங்க கிட்டயும் ஏற்படுத்துது, அதுக்கான லாபமும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதிகமான மாம்பழங்கள் தேவைக்கு அதிகமா இருக்கிறதுனால அதுக்கான தேவைகள் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. எப்போ மாம்பழம் சாப்பிடலான்னு இருக்கிற டைம் போயிட்டு என்ன இவ்வளோ மாம்பழம் இருக்கு, என்ன சாப்பிட்டே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். இது அந்த தொழிலுக்கான லாபத்தையும் குறைச்சிடும். இதனால நம்ம யூஸ் பண்ற ரிசோர்சஸ், தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிலம் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த பொருளை வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட முடியாம சாப்பிடுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதுக்கு மிஞ்சி நல்லா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அதை வேஸ்டும் பண்ணிடுவாங்க. இப்போ அதிகமா மாம்பழத்தை விளைவிச்சதுனால அதுக்கான தேவையும் குறைஞ்சிருது. அப்போ என்ன பண்றேன், நான் என்னோட மாம்பழங்கள் எல்லாத்தையுமே வித்தே ஆகணும். அதனால விலைகள் கம்மியா நான் வித்துடுறேன். விற்கும் போது எனக்கான லாபத்தையும் நல்லா பார்க்க முடியல, நான் போட்ட முதலீடும் நான் எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ அடுத்து அதை வாங்குறவங்களை பார்த்தேன்னா அளவுக்கு அதிகமா வாங்கிடுவாங்க. நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், விலை கம்மியா கொடுக்குறேங்கிறதுனால நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வாங்கின அத்தனை பொருளையும் அவங்களால சாப்பிட முடியாது, அத்தனை மாம்பழங்களையும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா இருக்க மாம்பழங்கள்ல குப்பையில தான் கொட்டுவாங்க. அப்போ உணவு அங்க போய் வேஸ்ட் ஆகிடுது. இப்போ இதை மொத்தமா பார்த்தோம்னா நிலம் வேஸ்ட் ஆகுது, தண்ணி வேஸ்ட் ஆகுது, என்னோட உழைப்பு வேஸ்ட் ஆகுது, மொத்தமா சேர்த்து இந்த உணவும் வேஸ்ட் ஆயிடுது. கடைசியா யாருக்குமே பயன் இல்லாம போயிடுது. அதனால ஒரு உணவை உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடி அதனோட டிமாண்ட் என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன, தேவை என்ன இருக்கு, அப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவை பயிரிட்டோம் அப்படின்னா பெரும்பான்மையான உணவு வேஸ்ட்டை நம்மளால தடுக்க முடியும். ஓ, அதனால தான் தனி நபர் இல்லாம உணவை உற்பத்தி பண்றவங்களுக்கும் கூட விழிப்புணர்வு இருக்கணும்னு தான் ஐக்கிய நாடுகள் சபை வருடம் உலக அளவில் ஒரு பெரிய முன்னெடுப்பா இதை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆமா, இதே மாதிரி நம்மளும் மாணவர்களா இருந்து நம்ம படிச்ச படிப்பை வெறுமா வீணடிக்காம இந்த வேலை வாய்ப்புகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தாம வாலண்டியர் சர்வீஸ், அப்புறம் இந்த நிகழ்ச்சி மூலியமா நம்மளால முடிஞ்சதை நம்ம தெரியப்படுத்தினா மக்களும் விழிப்புணர்வு அடைவாங்க. அது மூலியமா மக்களும் நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. இதுதான் எங்களோட எண்ணம். இங்க நாம மிச்சம் வைக்கிற உணவோட அளவு எங்கோ ஒரு உயிர் மிச்சம் இருக்க தேவைப்படுது. இன்று நாம் உணவை பாதுகாப்பது மனிதர்களையும் உயிரினங்களையும் எதிர்காலத்தையும் காப்பதாகும். அதனால் உணவை மதிப்போம், வீணாக்காமல் காப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை உணவு இழப்பும் கழிவு குறைப்பும் கலந்துரையாடல். பங்கேற்றவர்கள் எத்திராஜ் கல்லூரி ஊட்டச்சத்து மற்றும் உணவுமுறை துறை மாணவிகள் சி எழிலரசி, ஆர் தேஜஸ்வினி, ஜே எல் சிண்ட்ரெல்லா பாரதி.